உள்ளே வந்த உடனே இவ்வளோ அழகாக இவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த அவார்ட்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேம். உண்மையிலேயே இது ரொம்ப ஸ்பெஷல். என்ன இதில்? சரி, ஓகே. கைதி படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் தான் அந்த ஹாஸ்டல் வார்டன். நான் தான் வருவேன், பாப்பாவை நான் தான் வச்சுருப்பேன். அவங்க அப்பா வர்றாங்க பார்க்குறதுக்கு நான் தான் எல்லாம் இது பண்ணி பேசுவேன். பாண்டியன் ஸ்டோர்ஸே எனக்கு மறக்க முடியாது. நான் ஃபுல் டோட்டலே. ஏன்னா அதில் எல்லாருமே நாங்கள் அவ்வளோ குடும்பமாக தனமாக நடித்த சுஜிதா இருக்காங்கல்ல, அவங்களும் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்குமே எனக்கு பிடிக்காதெல்லாம் இருக்கவே மாட்டேன். பண்ணால் விஜய் டிவியில் தான் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்கணும் எதிர்பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு ரோல் இருக்கு பண்ணுறீங்களா? அப்போ நான் படங்கள் தான் பண்ணிட்டேன். என்னோட செல்வி ரோலுக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கமிட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ஒரு சீன் நடிச்சுட்டே போயிட்டாங்க பாக்கியலட்சுமியில். அப்போ நடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் நம்ம இந்த இப்போ ஆக்சுவலி நம்ம மீனா மேமோடைய வீட்டுக்குள்ளார போகிறோம். வீட்டுக்குள்ளார நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொருளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வீட்டில் உட்காந்து சில விஷயங்கள் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வீட்டோடைய ஹோம் டூரையும் கிளியராக பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆனோடனே என்னது ஸ்விங் வச்சுருக்கீங்க. அப்படியே வெளியிலேருந்து வந்தால் இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆடிட்டு டிவியை போட்டு பார்த்தோன்னா ஒரு ரிலாக்ஸ். வீட்டுக்குள்ளார வந்தோடனே செம்மையாக இருக்கு இல்லையா? வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே இது நிறைய பேர் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இவ்வளோ அழகாக இருந்தாலும் அதில் ஒரு தடவை உட்காந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். டிவி என்ன மேம் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கு? டிவி பிரம்மாண்டமா இருந்தாதான் நம்ம நடிக்கிறத பிரம்மாண்டமா பார்க்க. கண்டிப்பா நம்ம ஸ்கிரீன்ல வருவோம் இல்லையா? 70mm பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும் இல்லையா? வீட்டுக்குள்ளாரையே வந்து அப்படியே நம்ம சினிமா தியேட்டருக்குள்ள நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து அழகா உங்களுக்காகவே அதை மாதிரி பிளான் பண்ணி நீங்க வாங்குனீங்களா? ஆக்சுவலி அப்படியும் இல்லை, அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் நல்லா கரெக்டா புரிஞ்சுது. நம்ம ஃபேஸ் அழகா வந்து இவ்வளவு தூரத்துல பார்க்கணும். கண்டிப்பா நம்ம இதுல பெருசா பார்க்கலாம்ல. கண்டிப்பா நம்ம ஸ்கிரீன்ல தூரத்துல இருந்து தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். நீங்க எல்லாமே உங்களுடைய சீரியல்ஸ்லாம் வருது அப்படின்னா டைமிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஷோ போறீங்க அப்படின்னா உட்காந்து பார்ப்பீங்களா? ஃபேமிலியா உட்காந்து? டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லாருக்குமே டைம் கிடைக்காது. டிவி இருக்குன்னு தான் பேரு. எப்பயோ ஒரு வாட்டி வீட்டில் இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய டிவி மாட்டிட்டு என் பேச பாப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் டைம் சரியா கிடைக்காது, அமையாது ரொம்ப. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் ஷூட்ல இருந்தா கூட பிக் பாஸ் பார்ப்பேன் ரொம்ப தீவிரமா. ஐயோ எப்படா வீட்டுக்கு போவோம், பிக் பாஸ் பார்க்கணும். விஜய் டிவி கவர் பண்ணுங்க. அடுத்த சீசன்ல வந்து மேம் வந்து பிக் பாஸ்ல நம்ம பார்க்குறோம். அப்படியா? ஆமா கண்டிப்பா பார்க்கறதுக்காக ஓடி வருவேன். அந்த ஒரு 9 o'clock போடுவாங்கல்ல, அது முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது 9 o'clock முடிச்சுட்டு திருப்பி நான் உடனே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் சீரியல் போடும், முடிச்சோன்னே ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு தான் தூங்குவனே. பிக் பாஸ் அந்த அளவுக்கு பிக் பாஸ் பண்ண நீங்க கண்டிப்பா அடுத்த சீசன்ல நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இந்த அளவுக்கு பிக் பாஸ் பெரியரா இருக்கீங்க, விஜய் டிவிலயே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாம்ல கண்டிப்பா சந்தோஷம் தான். கண்டிப்பா அதே மாதிரி இந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்தா என்ன ரொம்ப க்ளோஸ்ல இருக்கும். இந்த மாதிரி டிவி எல்லாம் லாங்ல உட்காந்து பார்க்கணும். அதனாலதான் எங்க வீட்டுல அந்த பக்கம் ஷோஃபா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவார்ட்ஸ், உங்களுடைய அவார்ட்ஸ் எல்லாமே அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஷோஃபா. சோஃபால இருந்து உட்காந்து டிவி பார்த்தா சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லவா? நான் வந்து கைதின்னு ஒரு படம் பண்ணேன். ஆமா, அது யாரோட படம் சொல்லுங்க பாப்போம்? கார்த்திக் மேம். ஏன் மேம் டைரக்டர் வந்து நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர். நல்ல அப்டேட்ல தான் இருக்கு. அந்த படம் பாத்தீங்களா? பார்த்தேன். கைதி படம் பாத்தீங்களா? கைதி படம் பார்த்தேன் மேம். நீங்க சொல்லுங்க மேம். நீங்க எக்ஸாம்ல அடுத்த क्वेश्चन என்ன வரும்? என்னைய பாத்தீங்களா? பார்த்தேன் மேம். நீங்க சொல்லுங்க. சின்ன ரோலா பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா மேம்? சொல்லுங்க. சரி ஓகே. கைதி படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே அந்த 70mm ஸ்கிரீன்ல நான் தான் வருவேன்.
அந்த ஹாஸ்டல்ல ம் அந்த அவங்க பொண்ணு ம் அந்த பொண்ணு நான் தான் அந்த ஹாஸ்டல் வார்டன். நான் தான் வருவேன், பாப்பாவை நான் தான் வச்சிருப்பேன். ம் அவங்க அப்பா வர்றாங்க பார்க்கறதுக்கு நான் தான் எல்லாம் இது பண்ணி பேசுவேன். ம் அந்த அந்த அப்படி தேட்டரில் உட்காந்து அப்பதான் அந்த கைதி படம் ரிலீஸ் ஆன டைம் எங்க ஊர்ல நான் பார்த்துட்டு ஓகே இருந்தேன். ஓகே ஓகே. அப்ப பார்க்கும்போது பார்த்தா எடுத்தோன்னே அப்படியே நான் வரேன், நீங்க ஏய் எல்ஐசிடா அப்படின்னு எங்க ஊருங்கிறதுனால பசங்கெல்லாம் எல்ஐசின்னு கத்துனாங்க. அந்த சந்தோஷம் அந்த தேட்டர்ல அந்த 70mm ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி வீட்டுல எப்பயுமே பார்க்கணும். இந்த டிவி. ஓகே. இப்போ ஒவ்வொரு படத்தை பற்றி நீங்கள் அதை சொல்லும் போதே அந்தளவுக்கு ஹாப்பினஸாக இருக்குது. அப்போ உங்கள் சீன் ஒன்று நீங்கள் ஊருக்குள்ளார உட்காந்து பார்க்கும்போது 4 பேர் நம்மளை பார்க்கும்போது அதுக்குள்ளார ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நம்ம எங்கேருந்தும் நம்மளுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இது எத்தனையோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது மூலிமா நமக்கு தெரியாத 4 பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கோம், நல்ல விதமாக தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அது ரொம்ப லக்கியான ஒரு ஃபீல்டு. இதுக்குள்ளார ஒரு நல்ல இடத்த பிடிச்சி நிறைய பேருக்கு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. நான் அதை வந்து தப்பாக சொல்லலை. அவங்க ஒன்று இருப்பாங்க, பட் ஸ்க்ரீனில் என்ன தெரியுறாங்களோ அதை வந்து மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஆனால் ஸ்க்ரீன்லேயுமே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வைப்பாக நீங்கள் போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஷோஃபாலையும் உட்காந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் தென் அவார்டை பற்றி நிறைய விஷயங்கள் அப்படியே ஷேர் பண்ணலாம். உள்ளே வந்த உடனே இவ்வளோ அழகாக இவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த அவார்ட்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேம். உண்மையிலேயே இது ரொம்ப ஸ்பெஷல். என்ன இதில் இவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது, இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு? நான் அவார்ட்ஸ் நான் தான் மேலேயும் நிறையா இருக்குது, இங்கே இருக்குது, ஊரில் பாதி கொண்டு போய் வச்சுட்டேன். அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன். ஆனால் எல்லா அவார்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவார்டு வந்து கண்டிப்பாக விஜய் டிவியில் என்னால் மறக்க முடியாத, நான் ஏங்கி எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு அவார்டு எனக்கு விஜய் டிவி அவார்டு. எனக்கு இதை வாங்கி அப்படி இப்படி கண்ணில் வச்சு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. இந்த கண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது வந்து விஜய் டிவி சீரியலில் நடிக்கிற எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பிடிச்ச ஒன்றா இருக்கும். இந்த அவார்டு நமக்கு கிடைக்காத, கையில் வாங்கிற மாட்டோங்கிறவங்க நிறைய பேர். அது பாக்கியலட்சுமிக்காக எனக்கு கொடுத்த அவார்டு. சப்போர்ட்டிங் கேரக்டர், அந்த காமெடியனா சப்போர்ட்டிங் இல்லை காமெடியன் கொடுத்தது. அடுத்து வந்து பாண்டியன் ஸ்டோர் 1000 எபிசோட். ஆமா, உண்மை. இதுவும் மறக்க முடியாத அவார்டு தான். இதுவும் மறக்க முடியாத அவார்டு தான். இது வந்து 1000 எபிசோட் நாங்கள் கிராஸ் பண்ணோன்னே பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்காக கொடுத்தது. ஃபேமிலியாக எல்லாருமே அப்படியே இருப்பாங்க. இது கண்டிப்பாக இந்த சீரியல்லையுமே உங்களுக்கு மறக்க முடியாத நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதில் இந்த ஒரு விஷயம் எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. பாண்டியன் ஸ்டோரில் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? பாண்டியன் ஸ்டோர்ஸே எனக்கு மறக்க முடியாது தான் ஃபுல் டோட்டலே. ஏன்னா அதில் எல்லாருமே நாங்கள் அவ்வளோ குடும்பமாக தனமாக நடித்த சுஜிதா இருக்காங்கல்ல, அவங்களும் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்குமே எனக்கு பிடிக்காதெல்லாம் இருக்கவே மாட்டேன். அது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், பாக்கியலட்சுமியாக இருக்கட்டும். பாக்கியலட்சுமிகள கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பாண்டியன் ஸ்டோர்ஸில் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமாம், அதனால் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். அது மறக்க முடியாத அனுபவம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த அவார்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாமா? இதுவுமே விஜய் டெலி அவார்டில் கொடுத்தா அது நிறைய அந்த இது ஒவ்வொரு அவார்டு சொல்ல நிறைய வந்து இந்த அஜந்தா ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி வருஷம் அவங்க கொடுப்பாங்க. இதுவா எனக்கு தெரியல. நிறைய அவார்டு இருக்கு, அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. கண்டிப்பா ரொம்ப முக்கியம்னா அது கண்டிப்பா விஜய் டிவியில் கொடுத்தா இந்த 2 அவார்டு மறக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு எல்லாருக்கும் கிடைக்காதா அப்படின்னு பார்க்குற ஒரு அவார்டு இது 2 எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெருமை. பாண்டியன் ஸ்டோரில் உங்களை செலக்ட் பண்ணும்போது அந்த அனுபவங்கள் எப்படி மேம் இருந்தது? ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸில் செலக்ட் பண்ண அனுபவத்தை விட பாக்கியலட்சுமியில் செலக்ட் பண்ணது தான் ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. என்ன? ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து பண்ணால் விஜய் டிவியில் தான் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு ரோல் இருக்கு பண்ணுறீங்களா? அப்போ நான் படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணுறீங்களான்னு கேட்டோன்னே சரி ஓகே, நம்மளுக்கு விஜய் டிவியில் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, சரின்னு சொல்லி நடித்தது தான். அந்த கேரக்டருமே கஸ்தூரி அத்தாச்சி கேரக்டருமே நான் போய் அந்த நடித்ததில் அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் பிடிச்சி போய் அப்புறமா அப்படி இப்படி டெவலப் பண்ண ஒரு ரோல் தான் கஸ்தூரி அத்தாச்சி. இதில் என்னென்னா நான் பாக்கியலட்சுமியில் எப்படி கமிட் ஆனேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எப்படின்னா பாக்கியலட்சுமியில் என்னோட செல்வி ரோலுக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து கமிட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, ஓகே ஆயிடுச்சு, ஒரு சீனும் எடுத்துட்டாங்க. இதில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸும் பாக்கியலட்சுமி ஒரே ப்ரொடக்ஷன் தான், வீனஸ் இன்ஃபோடெயின்னு சொல்லிட்டு வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன்ஸு.
2க்குமே ஒரே ரைட்டர் மேடம் தான். ம் அப்போ அவங்க ஒரு சீன் நடிச்சுட்டே போயிட்டாங்க பாக்கியலட்சுமியில். அப்போ நடிச்சதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் நம்ம இந்த ஹவுஸ்மேட் ரோலுக்கு வந்து கம்ப மீனாவை போடக்கூடாது, அவங்கள போட்டோம்னா கொஞ்சம் ஸ்லாங்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும், அவங்க இந்த கொஞ்சம் வில்லேஜ் நேட்டிவிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வர சொல்லுவோம் பார்ப்போன்னு எனக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கேன், ஒரு நிமிஷம் இங்கே லொக்கேஷனுக்கு வந்துட்டு போங்க. நான் அப்படி சும்மா அப்படியே தான் போனேன், எனக்கு அதில் நடிக்க போகிறேன் அதெல்லாமே எனக்கு தெரியாது. பிளாங்காக போகிறேன். அப்போ அப்போ தான் பாக்கியா செலக்ட் ஆகி இந்த ஒரு ஜன்னலில் செடி இருக்கும், அதில் அவங்க பார்த்து பேசுவாங்க. அப்போ அக்கா என்னக்கா பண்ணுற, இந்த சீன் பண்ணுங்கன்னு பண்ணோன்னே அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு. கம்ப மீனாவே பண்ணட்டும் நாளைக்கு இருந்து அப்படின்ட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் நடிச்சும்போது நான் இதே வளையம் அப்படியே தான் இப்படிதான். அதுக்கப்புறம் கமிட் ஆன பிறகு தான் எனக்கு அந்த ட்ரேட் மார்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு விஜய் டெலிவிஷன் அவார்டு இதில் வந்து கொஞ்சம் மாடர்ன் லுக்கில் இருக்கீங்க. மெயினாகவே உங்களை சீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்ப்போம், ஆனால் அவுட் சைடில் கொஞ்சம் நீங்கள் மாடலாக இருப்பீங்க. அதை தாண்டி இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ரியல் லைஃப் பிஸ்னஸ் இந்த சீரியல் லைஃப்பில் இருக்கக்கூடியது மாற்றங்கள் இதை பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஆமாம், ஆக்சுவலி ஓகே, சீரியல் நடிக்கும்போது அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நான் வந்து வெளில ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போனேன்னா கொஞ்சம் வித்தியாசம் நம்ம அந்த டைம்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசைப்படுற விஷயத்த அந்த டைம்ல நிறைவேற்றிக்கிட்டாதான். அதனால மேக்ஸிமம் வந்து சேரீ நம்ம எந்த சேரீ கட்டினாலும் எப்பயுமே ப்ளவுஸை கொஞ்சம் பேட்டர்ன்ல அவுட்லுக் வேற மாதிரி காமிச்சிட்டோம்னா ஒரு நார்மல் சேரீ கூட வேற அழகா இருக்கும். ஆமா கண்டிப்பா. அது மாதிரி இந்த டேட்டு இதெல்லாம் எனக்கு நான் இங்கக்குள்ள டேட்டு போட்டிருக்கேன். நான் தீவிர சிவபக்தி, சிவனோட டேட் போட்டிருக்கேன். எனக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி மேக்ஸிமம் ஸ்லீவ்லெஸ் பண்ணுவேன், இல்லாட்டி நெட்டு அந்த டேட்டு அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே மேம், பேசிக்கலி ட்ரெடிஷ்னல் தான். சும்மா நம்ம ஆசைக்கு கொஞ்சம் அப்படி. கண்டிப்பா அதுலயுமே சாரி கட்டிட்டு ஒரு மாதிரி அழகா ட்ரெண்டிங்கா. ஓகே மேம், அடுத்தடுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. அடுத்து நம்ம பூஜை ரூம் போயிடலாமா? கண்டிப்பா. பூஜை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் வீட்டு டைனிங். கண்டிப்பா. ஓகே, இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா ஃபேமிலியாக நீங்கள்? அங்கே தான் எல்லாரும் அப்படி ஒரு தப்பு பண்ணுறோம். எல்லாரும் நினைப்போம் டைனிங் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இதை பெருமையாக சொல்கிறது, இந்த டைனிங் டேபிள் 65,000 ரூபாய். ஓகே, ஆனால் ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. அப்படியே தட்டில் சாப்பாடை போட்டு அங்கே ஹாலில் கீழே உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு அப்படிதான், அதுதான் கரெக்டாக இருக்கும். சும்மா பேர் டைனிங் டேபிள் அவ்வளவுதான். அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிறது கிளாஸ் கையில இருந்து அங்கிருந்து நேரம் வருவோம், இது மேலாம் வைப்போம், வச்சுட்டு நம்ம மாட்டுக்கு உள்ள போவோம். கண்டிப்பா வீட்ல இருக்கக்கூடிய எல்லா டைனிங் டேபிளுமே இப்படிதான். எங்க வீட்லயும் ஒரு டைனிங் டேபிள் இருக்கு, என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். அதுல சாப்பிடலாம் மாட்டோம், இந்த மாதிரியான பொருட்கள் தான் வச்சிருப்போம். எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும் போல. எங்க வீட்டுல முழுக்க யாருமே எனக்கு இன்னொன்னு கீழே சமங்கால் போட்டு சாப்பிட்டாதான் பிடிக்குமே. அதுக்காகவே அப்படியே அங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் டைனிங் டேபிள். அடுத்து ரொம்ப முக்கியமா கிச்சனுக்கு போயிடலாமா? நீங்க சமைப்பீங்களா? சமைக்கலாம் செய்வீங்களா? நீங்க சாப்பாடுலாம் சமைப்பீங்களா? இப்படி ஒரு கேள்வி இல்ல. சமைப்பேன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது சமையல் தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே கத்துக்கிட்டு நிறைய நல்லாவே சமைப்பேன். நான் வீட்டுல மேக்ஸிமம் நீங்க தான் சமைப்பீங்களா? ஆமா, எங்க வீட்டுல வந்து நான் சமைப்பேன், என் பெரிய பையன் சமைப்பான், என் சின்ன பையன் சமைப்பான். வீட்டுக்கு வந்த மருமகமார் சமைக்க மாட்டாங்க, பசங்க சமைப்பாங்க. நீங்களே சொல்லி தந்ததா இது எல்லாமே? என் பெரிய பையன் வந்து இன்ட்ரெஸ்ட் அதுல சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்டட் எடுத்து அவன் சமைச்சு பழகுனா. சின்னவன் வந்து வேற வழியே இல்லாம சமைச்சு பழகணும்னு சமைச்சு. ஏன்னா வந்து எங்க மருமக கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனதுனால அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவனே சமைச்சு அவனே அப்படி அவங்களே கத்துக்கிட்டதுதான். ஓகே ஓகே. வந்து சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி சமைச்சு பழகினாலும் முறைப்படி பாடமாவே படிக்கணும்னு ஷெஃப்க்கு படிச்சிருக்கான். இப்போ படிச்சு இந்த போன மாசம் தான் முடிச்சான், ஒரு 1 இயர் கோர்ஸ். ஓகே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சமையல் மேல? ஆக்சுவலா பிடெக் ஐடி முடிச்சிட்டு சேஃப்டி இன்ஜினியரா ஒர்க் பண்றான். ஒர்க் பண்ணிக்கிட்டு இதையும் படிக்கணும்னு சொல்லி 1 இயர் ஷெஃப்க்கு படிச்சுட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு அவரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கோ அதே மாதிரி தான் உங்க பசங்களுக்கும். சூப்பர். சமையல் நல்லா. அவரும் சமைப்பாரா? யாரு? உங்க பெரிய பையன் எங்க வீட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் தான் சின்னவன் கல்யாணம் ஆயிட்டு வேற வழி இல்லாம சமைச்சதுனா அவனுக்கு அதுல நல்லா சமைக்கிறான்ட்டு பரவாயில்ல நம்ம என்ன செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி பழகி
இப்ப அவங்க நல்லா சமைப்பாங்க. கம்பத்துக்கு போனேன்னா இப்ப எனக்கு பேத்தி பிறந்திருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. அப்ப நான் போனா என் பையன் அங்கதான் இருக்கான். இப்ப குழந்தை பிறந்திருக்கனால எனக்கு அவன் தான் சமைச்சே தருவான். ஓகே, உங்க பசங்க சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு, இப்ப பெரிய பையன் சமைக்கிறது, ஏன்னா படிச்சிருக்காரு முடிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவர் சமைக்கிறது? எல்லாமே என் பெரிய பையன் எல்லாமே நல்லா சமைப்பான். எல்லாமே நல்லா சமைப்பான். ஃபர்ஸ்ட்லேயும் இப்போ அவர் படித்து சர்டிஃபிகேட்டுக்காக படித்தும் அவர் சமைக்கிறாரு. என் பெரிய பையன் சமைச்சதில் ரொம்ப பிடிச்சது ஜீரா ரைஸு. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு இது பண்ணுவான், உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டு தொட்டுக்கிறதுக்கு. அதுவும் பருப்பு இதெல்லாம் பண்ணி தருவான், சூப்பராக இருக்கும். என் சின்ன பையனும் எல்லாம் சிக்கனில் என்னென்ன வகையான சிக்கன் இருக்கோ எல்லா சிக்கனும் நல்லா சமைப்பான். இதெல்லாம் அவட கையில் விட்டு என் மருமகளும் நல்லா சமைப்பாங்க. சின்ன மருமக அவங்க தொன்னை பிரியாணி பண்ணுவாங்க. ஓகே, சூப்பரா குடும்பமே வந்து கிச்சன்ல கலக்கிறீங்க போல இருக்கு ஒரு நாள் விட்டா. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அப்படி ஒரு செக்டர் எடுங்க, வந்து நாங்க கண்டிப்பா ஃபேமிலியா உட்கார்ந்து எல்லாருமே சமைக்கிற மாதிரி ஒரு ஷூட் கண்டிப்பா போட்டுடலாம் மேம். இப்ப எப்படி இந்த பாத்திரம் அண்ட் பொருட்கள் பாத்திரம் எல்லாமே யூஸ் பண்ற பாத்திரம் தான். மிக்ஸி என்ன ரெண்டு இருக்கு. இது வந்து நம்ம மிக்ஸி குழம்பு வைக்கிறதுக்கு, இது வந்து ஜூசர். ஓகே 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 ஓகே, காலைல எந்திரிச்சு ஜூசர். ஆமா, கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்கணும். ஷூட்டுக்குலாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இதுல போட்டு ஷூட்டுக்கு எடுத்துட்டு போறோமோ இல்லையோ கண்டிப்பா வீட்டுல வந்து நட்ஸ் நைட்டு ஊற வச்சிருவோம். ஓகே, ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து அடிச்சுட்டு அப்படி அது ஹெல்த்தியா அது கொஞ்சம் அது ஒரு நாளைக்கு. அப்புறமா தேங்காய் பால் எடுத்து தேங்காய் மார்னிங் வீட்டுல தேங்காய் பால் சாப்பிடுவோம். அதுக்கெல்லாம் ஜூசர் கண்டிப்பா. இது வந்து அவன் யூஸ் பண்றீங்களா? இல்ல நிறைய பேர் வீட்டுல வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கும், யூஸ் பண்ணாமலே இருப்பாங்களா? அதனால கேக்குறேன். நீங்க என்ன சமைப்பீங்க? அவன்ல என்ன வைப்பீங்க? அவன்ல சூடு மட்டும் தான் பண்ணுவேன், வேற எதுவும் செஞ்செல்லாம் சாப்பிட மாட்டேன். அது சூடு பண்றதுக்கு அவசரத்துக்கு, ஆமா எமர்ஜென்சிக்கு. அது ஃப்ரையர். அது வந்து அந்த ஃப்ரையர்லயும் எப்பயாவது ஒரு வாட்டி ஏதாவது பண்ணுவோம், அவ்வளவுதான். அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து ஃபுல்லாமே வந்து ஸ்டவ் கிச்சன்ல. இந்த கிச்சன்லயே பூஜை ரூம் வச்சிருக்கோம். பூஜை ரூம்? ஓ ஆமா, நான் வந்த உடனே பார்க்கவே இல்லை. ஏன்னா தனியா பூஜை ரூம் இங்க இல்ல, அதனால கிச்சனுக்குள்ளே அவங்களும் வச்சிருக்காங்க. அதுவே நாங்க அப்படி யூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்களே அதை செட் பண்ணிருக்கீங்க. பூஜை ரூம் பார்க்கலாமா மேம்? கண்டிப்பா. ஓகே, சூப்பர். எடுத்த உடனே நீங்க முன்னாடியே சொன்னீங்க நீங்க சிவன் பக்தர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிங்கம் அண்ட் சிவன் அவர்களே வந்திருக்காங்க. ஸோ அந்த சிலையில ஆதியோகி. ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட குலசாமி முருகன் ஓகே இங்க இருக்காரு. அவர் வந்து இஷ்ட தெய்வம். ரெண்டுமே இதுதான் இஷ்ட தெய்வம் அண்ட் உங்களுடைய குலதெய்வம். மற்றபடி எல்லா சாமியும் கும்பிடுவேன். இது வந்து இங்க இந்த வீட்டுல வந்து பூஜை ரூம் வந்து இதுதான் இருக்கிறனால இதை செட்டப் பண்ணிருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்கலாமா மேம்? ஓகே, இப்போ பூஜை ரூம் பார்த்துட்டேன். என் பெட்ரூம் காட்டுறேன். ஓகே, இது ஃப்ரிட்ஜ் அப்படியே வராண்டா. ஆமா, இது வந்து நீங்க நின்னு பாப்பீங்களா? ஏதாச்சும் வெடிக்கலாம் பாக்குறது இல்ல, வெயிட் பண்றோம்னா இத திறந்து அது பாப்பேன். கரெக்ட்டா நம்ம இடத்துக்கு தான் வந்திருக்காங்களா. பிக்கப் கூட்டிட்டு போறதுக்கு பிக்கப். மேக்ஸிமம் வந்து பாக்கியலட்சுமிக்கு வந்து நானா போயிட்டு பக்கத்துல தான், லொகேஷன் பக்கத்துல தான் நமக்கு, அதனால போயிடுவேன். வேற படம் ஏதோ ஒரு ஷூட்டுக்கு வரணும்னா பிக்கப் கார் வந்துச்சுன்னா இல்ல வந்துட்டோம்னு சொன்னாங்கன்னா பார்கனியை திறந்து எடுத்து கார் நிக்க, சரி வந்துருச்சு அஜிச்சா அவசர அவசரமா அந்த மாதிரி. நிறைய கண்ணாடி பொருட்கள்லாம் அழகா அப்படியே அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, எனக்கு நான் வந்து ஒரு கண்ணாடி பைத்தியம். கண்ணாடி பொருள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. ஓ, எல்லாமே வந்து அப்படியே எங்க பார்த்தாலும். இது என்னோட டீ கப். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் கொண்டு போறது நிறைய இருக்கு. இது ஃபுல்லா உள்ளுக்கு ஃபுல்லா கண்ணாடி தான். ஃபுல்லாமே கண்ணாடி தான். ஆமா, இன்னும் ஒரு செட் ஆஃப் கண்ணாடிஸ் வந்து தர்மாக்கோல் பாக்ஸ்குள்ள போட்டு அப்படி உள்ள வச்சிருக்கோம். சரி வாங்க எங்க பெட்ரூம். கண்டிப்பா. என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்க கூடாது. எல்லாருமே ரியாலிட்டி இப்படிதான் இருக்கும், வீடுனா இப்படிதான் இருக்கும். நிறைய பேர் ஹோம் டூர்னு எடுத்த உடனே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படி காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதான் ரியல் ஹோம் டூர். இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன். உண்மையிலேயே இப்ப வர்றவங்க பெட்டை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி ஓகே, நான் பெட்ரூம். ஆக்சுவலி உங்களுக்கு உங்க ரூம் உங்க வீட்டுக்குள்ளார வந்தா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நான் நிம்மதியா இருப்பேன், நிறைய யோசிப்பேன் அப்படின்னா நீங்க எந்த பிளேஸ் சொல்லுவீங்க? இதுதான் நானே சொல்ல வந்தேன். ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நேரா வந்தேன்னா அப்படியே சூட் கேஸ் எல்லாத்தையும் அங்க தூக்கி வச்சுட்டு நேரா என் பெட்ரூம்குள்ளதான் வருவேன். அப்படியே வந்து படுத்தா அப்பா உட்காந்து அப்படியே யோசிக்கணும். அதனால அப்புறம் தான் ஒரு
10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறது எல்லாமே. கண்டிப்பா எல்லாருக்குமே இதுதான். ஓகே மேம். ரொம்ப நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒன்றா இருக்கும் இல்லையா வீட்டில் மற்ற பகுதியை விட இங்கே நம்ம தூங்குறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதா இருக்கட்டும், நிறைய கனெக்டான ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரூம். தென் நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். சீரியல்ஸ் படத்தில் இந்த மாதிரி கேமரா மூலயமா உங்களை பார்க்குறத விட நேரில் பார்க்க உண்மையிலேயே அவ்வளோ அழகாக க்யூட்டாக நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு சினிமாக்குள்ளார என்ட்ரி ஆனதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு தெய்வம் அப்படின்னாலே மேக்கப். ஸோ இந்த மேக்கப் கிட்ட பற்றி அதோடைய கலெக்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது என்ன இல்லை செல்லம், அத்தர். ஓ ஓகே ஓகே ஓகே. பார்க்கவே அப்படிதான் இருக்கு. இங்க பாரு சாண்டல். ஓ இங்க இது வந்து பாடா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நிறைய வச்சிருக்கீங்களோ கலெக்ஷன்? நிறைய வச்சிருக்கேன். ஓகே. இதுல அத்தர்ஸ் நிறைய வச்சிருக்கேன் கலெக்ஷன்ஸ். ரொம்ப பிடிக்குமா? அவ்வளோ பெர்ஃப்யூம்ல என்னென்ன ஓப்பன் ஒன் மேன் ஷோ, இந்த எல்பா ஷோ எல்லாமே எல்லா இதுலையுமே நான் வந்து அத்தரும் வச்சிருக்கேன். பாடி ஸ்ப்ரே எனக்கு அது என்னோட ப்ரூட் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரான. ஓகே ஓகே ஓகே. பெர்ஃப்யூமும் இருக்கும், பாடி ஸ்ப்ரேவும் இருக்கும், எல்லாமே. அது மஸ்க்கு எல்லாமே அவங்க எல்லாத்துக்கும் நம்ம விளம்பரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சது. ஓகே. மேக்கப் பற்றி கேட்டில? பா இதுதான் உங்களுடைய தெய்வம். ஆமாம், என்னோட தெய்வம். இங்கே பாரு, இது ஆக்சுவலி எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறது கூடவே இருக்கும். இது கூடவே இருக்கும். அதுக்குள்ளேயும் போட்டு வச்சுருப்பேன். பாடா இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் இருக்கு. என்னோட பேக் எல்லா பேக்லேயுமே வச்சுருப்பேன் நான். இதுதான் என்னோட மேக்கப் திங்ஸு. என்னோட ஸ்கின் டோனில் இது வந்து டர்மாவில். இதுக்கு பேர் 742. ஓகே. இதான் உங்களுடைய ஸ்கின். இது என்னோட ஸ்கின் டோன். உனக்கு போடணும்னா இது போடக்கூடாது. D5 போடலாம், T30 போடலைனாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம அது இல்லாமல் எனக்கு பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது. ஏஜ் பேக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிளாக் எல்லாம் மறைக்கணும்னா இதுதான் கன்சீலர். இதில் வந்து கன்சீலர் இந்த ஆரஞ்சு இதை எடுத்து அப்படியே லைட்டாக அந்த பிளாக்லாம் மறைச்சிட்டு. ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு எனக்கு முக்கியமான விஷயம், நானுமே இதுக்குள்ளார வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், நான் உங்கள் ரேஞ்சுக்கு அப்படி சொல்லுவேன். இப்போ நான் ஒரு கேமரா முன்னாடி நிற்கணும் அப்படின்னாலே நமக்கு மேக்கப் வந்து ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நமக்கு எல்லாமே போட தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கா? நீங்கள் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மேக்கப்லாம் எனக்கும் போட தெரியாது. நான் படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அங்கேயே மேக்கப் மேன் அங்கேயே மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணிவிட்ருவாங்க. நம்மளுக்கு வேலை பெருசாக இருக்காது. ஆனால் சீரியல் கமிட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம போட்டு நான் தான் இருப்பாங்க. சீரியல் மேக்கப் மேன் அட்ரஸ் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தான் போட்டுக்கிட்டோம்னா வேமா ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு மேக்கப் பற்றி ஃபஸ்ட்டு பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது இங்கே மட்டும் ஃபேஸ் மட்டும் போடுவேன், கழுத்து நெக்கெல்லாம் மேட்ச் பண்ண மாட்டேன், கையெல்லாம் மேட்ச் பண்ண மாட்டேன். எது கஸ்தூரி பண்ணும்போது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணும்போது, அப்போ எங்கள் கேமராமேன் அங்கே வெங்கட் சார் தான், வெங்கட்னு ஒருத்தர் தான் கேமராமேன். அவர் தான் சொன்னார், மீனா நீங்கள் அப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மீனா நீங்கள் எப்படி வேணாலும் மேக்கப் போடுங்க, ஹெவியாக போட்டாலும் சரி லைட்டாக போட்டாலும் சரி, நீங்கள் எப்படி போட்டாலும் அதே டோன் வந்து நெக்குக்கு கொண்டு வாங்க. நெக்கு கைக்கெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா வித்தியாசம் தெரியாது, வேரியேஷன் தெரியாது. இப்போ ஃபேஸ் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும், நெக்கு கருப்பாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது கேமராவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால் இப்போ எல்லாம் நெக் மேட்ச் ஹேண்ட் மேட்ச் பண்ணால் மேக்கப் போட்டோம்னா அதே ஸ்டோனில் வந்து இதில் போட்டுருவோம், அதே டோன்லேயே போட்டு இது பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி. ஆமாம், அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பாக்கியலட்சுமி வந்ததுக்கப்புறம் எனக்கு நேகம் வந்து மேக்கப் எப்படி போடணும், என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நேகா எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. நேகானா யாருன்னு தெரியுமா? அந்த இனியா. அவங்க சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோனர் போடணும், அதுக்கப்புறமா சீரம் போடணும், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போடணும், அதுக்கப்புறமா தான் இந்த ஆரஞ்சு பிக்மெண்டேஷனை மறைக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் டோன்ல போட்டுட்டு பவுடர், இது என்ன இதுவுமே என்னோட ஸ்கின் டோன் பவுடர், உங்க டோனுக்கு ஏத்த மாதிரி பிரைட்டா போடாம என்னோட ஸ்கின் டோன். இப்போ நான் போட்டிருக்கிறது தெரியுது, இதா இருக்க வித்தியாசமா அப்படி அந்த மாதிரி. சரி, என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் என்னோட மேக்கப். இதெல்லாம் என்னோட ப்ரஷஸ் நான் பெருசா வச்சுக்கல. லிப்ஸ்டிக் தேவையான சீரியலுக்கு இதுதான், இந்த பொட்டு தான் சீரியல்ல ஃபுல்லா எப்பவுமே. சாந்து பொட்டு தான் வைப்பீங்க, ஸ்டிக்கர் பொட்டுலாம் பெருசா வைக்க பண்ண மாட்டீங்களா?
ரியலாக எப்பயுமே நார்மலாக இந்த பொட்டு சாந்து போட்டு தான் இங்கே ஒன்று ஆமா வச்சுருப்பேன். ஓகே மற்றபடி ஏதாவது ஈவெண்ட்டு ஃபங்க்ஷன் போகும்போது பொட்டு ஸ்டிக்கரில் ஏதாவது மாற்றுவோம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ லிப்ஸ்டிக் ஷேட்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு இந்த ஷேட் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையா, காமனாக எனக்கு இது பிடிக்கும், இதை எனக்கு இந்த கலர் பிடிச்சிச்சா நான் வாங்கி போடுவேன் அந்த மாதிரி இருப்பீங்களா? எனக்கு அதான் இது ஸ்கின் டோனில் நம்ம போடுற மாதிரி லிப் கலரில் லிப்ஸ்டிக் போடுறது பெருசாக அடிக்கிற மாதிரி இல்லாமல் அதை விட போடுறது பிடிக்கும். அதே மாதிரி இல்லை அடிக்கிற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் சில விஷயங்கள், சில ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி ரெட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். இது என்னோட மெப்ளின், இது வந்து நம்ம லிப் கலருக்கு போடலாம். ஓகே லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் விட்டுட்டு இதில் இருந்து நம்ம மேட்ச் பண்ணி எடுத்தும் போடலாம். போடுவீங்க, புதுசு வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், இதுல இருந்து எது அப்படி மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அதை தாண்டி நீங்கள் ஹை மேக்கப், அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா, ஹை மேக்கப்புக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? ஹை மேக்கப்புக்கு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இப்போ ஒரு ப்ரஷ்ஷை காமிச்சனே, லிப்ஸ்டிக் இருக்குல்ல, லிப்ஸ்டிக்கவே எடுத்து மேலே எல்லாரும் நம்ம கேட்டகரி எடுத்த ஐ மேக்கப் அதுக்குன்னு ஐ ஷேடோ பாக்ஸ் இருக்கு இருந்தா கூட அது நமக்கு அது அந்த அளவுக்கு பெருசா அந்த அளவுக்கு சர்டிஃபிகேஷனா இருக்காது. அவசரத்துக்கு ஷேட் ஸ்பேஸிங்கிறத விட நம்மளுக்கு என்ன கையில இருந்தோ ஐ ஷேடோ பாக்ஸ் அதுல இருந்து எடுத்து அப்படியே மேல போட்டுட்டு ஐ ஷேடோ பாக்ஸ் ஐ ஷேடோ போட்டுட்டு லைனர் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக அப்படியே போடுறது. இங்க பாத்தியா ஐ ஷேடோ பேலட்டும் பாத்தியா, கூல் வாட்டர் எங்க பார்த்தாலும்ப்பா, உண்மையிலே சொல்றேன், வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதுல இருந்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு. இதுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், எங்க போனா வந்து அப்படி கொண்டு எடுத்துட்டு போவோம்ல, அதனால ஒவ்வொரு பேக்ல நிறைய வாங்கிருவீங்களா மேம்? எங்க போனாலும் அது போனா ஆமா கண்ணு முன்னாடி அதுதான் தெரியும் நம்மளுக்கு, எது வாங்குறோமோ வாங்கலையோ அதை வாங்கி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிரும் எந்த பொருள் நம்ம வாங்க போறோமோ அதை தாண்டி பெர்ஃப்யூம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே இதுவும் என்னோட மேக்கப் சம்பந்தப்பட்ட, இது வந்து மாய்ஸ்சரைசர். ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டோனர், ஓகே டோனர், அப்புறமா சீரம், இது வந்து டாக்டரோட அட்வைஸ் மாய்ஸ்சரைசர். ஓகே ஓகே, அது போட்டு தான் அப்புறம் மற்ற எல்லாம் போடுறது. லாஸ்டா எல்லாம் போட்டு முடிச்சிட்டு இது வந்து ஃபிக்சர் அப்படி அப்படி அடிச்சுக்கிட்டு முடிஞ்சு மேக்கப் முடிஞ்சு. இது ஃபேன் கூடவே வச்சிருப்பீங்க, கண்டிப்பா வேணும் இல்லையா, எங்க வேணாலும் அவுட்டோர்ல கரண்ட் இல்லைன்னா அப்படியே கண்டிப்பா. நீங்க மேக்கப் ரிமூவ் பண்ண என்ன மாதிரி பண்ணுவீங்க? மேக்கப் இப்போ ரிமூவ் பண்றதுக்கு அதான் அடுத்து இது வந்து டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, சூப்பரா இருக்கும் இதுவும். இன்னும் அதை எடுத்து ஏதாவது வந்துட்டே இருக்கும் எல்லா இடத்துலயுமே பெர்ஃப்யூம். ஏதோ கேட்டீங்களே, என்னது? மேக்கப் ரிமூவ் பண்ண இவ்வளோ எல்லாம் போடுவோம். மேக்கப் ரிமூவர்னு சொல்லி எதுவுமே வாங்கிக்கல, ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படியே டிசி பேப்பர்ல எடுத்துட்டு. ரொம்ப டயர்டா இருந்து நீங்க வீட்டுக்குள்ளார வரும்போதுப்பா மேக்கப் தானே அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிருக்கீங்க? நிறைய டைம் இது நம்ம விஜய் டிவி நான் ஃபிக்ஷன்ல ஏதாவது ஸ்டார்ட் மியூசிக் அது ஏதாவது போனோம்னா நைட் 2 மணி 3 மணி விடிய 4 மணி கூட ஆயிரும் நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்படி வந்தா அப்படியே ஒரு நல்லா டயர்ட்ல அப்படியே வரும்ல, அப்படியே வந்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலையில 4 மணி காலைல 6-7 மணிக்கு எந்திரிப்போம், இல்லை லேட்டா கூட எப்போ எந்திரிக்கணுமோ அப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆக்சுவலா நான் அப்படி பண்ணக்கூடாது, ஆமா இருக்கக்கூடாது. பட் சம்டைம் நமக்கு அது ரொம்ப டயர்டா இருக்கும் போது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. என்ன டயர்டா இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இருக்கிற டயர்டுக்கு யாரா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மேக்கப் திங்ஸ் வந்து இது நம்ம இப்போ இது வந்து கம்மி தான். இது வந்து அது என்னன்னா டாபிக் பவுடர், நம்ம முடி அடர்த்தியா காட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு போட்டு விடவா? எனக்கு அந்த போட்டுடுங்க. ஐயோ அப்போ எனக்கு சொட்டியா இருக்கா? இல்லை கேட்குறேன், அடர்த்தியா தெரியும் லைட்டா நம்மளுக்கு முன்னாடி போயிட்டே இருக்குன்னா அடிக்கடி கலரிங் பண்ண முடியாது. ஆமா ஆமா, அதை வச்சு லைட்டா அப்படியே டாப் பண்ணிட்டோம்னா பண்ணி விட்டு அது முடிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்களா பெட்ரூம்ல இருக்கும், ஆனால் என் பெட்ரூம்ல கூட எங்க அப்பா முருகன் இருப்பார். நீங்க காலையில எந்திரிச்சோனே கிளாக்கோட அதை வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த டயத்தை பூரா ஃபிக்ஸ் பண்றது அவர்தான். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலேயே வீட்டில் வச்சிருக்க ஒவ்வொரு பொருளுமே நம்ம கூட கனெக்ட் ஆன மாதிரி செலக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சூப்பர் மேம்.
ஓகே மேம், ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய பெருசா வந்து ஆடம்பரமா இல்லாம இதுதான், இவ்வளவுதான் என்னோட அழகா, என்னோட எனக்கான மேக்கப் கிட் இது ஒண்ணுதான் இவ்வளவுதான். போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி மேம் வச்சிருப்பீங்க? அதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமா இருக்குமா, இல்ல அப்பப்போ பாக்குறது அப்படி இப்படி வாங்கி வச்சுப்பீங்களா? அப்பப்ப பாக்குறது வாங்குறேன். உண்மையிலேயே இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ அழகா வந்து எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு, ஃப்ரெண்ட்லியா ஆனஸ்டா சொல்றேன், ரொம்ப ஒரு 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 சினிமாலேயோ ஒரு சீரியல்லையோ நடித்த ஒருத்தர் கூட நம்ம பழகுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் சல்லம் சல்லம்னு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக ஜெல்லாகி பேசிகிட்டு இருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச்.